வரைக்கும் படித்தோம். அதனால் எனக்கு வந்து அவனை வந்து பார்த்துக்கிறதுக்கே எனக்கு ஒரு தனி இது டாஸ்க் கொடுத்துருவாங்க ஸ்டாஃபே அங்கே உங்கள் ஸ்கூலெல்லாம். எங்கள் வீட்டில் எல்லாம் எவ்ரி ஒன் இஸ் டிஃப்ரெண்ட். பட் நவீன் வந்து இன்னுமே டிஃப்ரெண்ட்டு. அவன் உண்டு, அவன் வேலை உண்டு அப்படின்னு கரெக்டாக இருப்பான். நவீன் நான் எல்லாத்தோட சின்னவங்க தான். நவீன் தான் இருக்கிலே எல்லாத்தோட நல்ல பையன், இருக்கிலே ரொம்ப நல்ல பையன். மிச்சம் எல்லாம் செட்டையும் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்து இப்போ வந்து மேரேஜ் ஆகிறது வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹாப்பி மேரிட் லைஃப். இவங்க 2 பேர் தான் பெரிய காசிப் மாங்கர்ஸ் மாதிரி எல்லாரும் காசிப் பேசிகிட்டு இருப்பாங்க. ஹாப்பி மேரிட் லைஃப். நவீனுக்கு ஹாப்பி மேரிட் லைஃப். சங்கவி இஸ் வெரி லக்கி கேர்ள். சங்கவி இஸ் வெரி வெரி லக்கி கேர்ள். ஏன்னா இந்த மாதிரி நல்லா பையன் எங்கேயும் கிடைக்கவே மாட்டாங்க. பெஸ்ட் லக் டு போத். நவீனை பற்றி என்ன சொல்கிறதுன்னா, எல்லா ஃபேஸ்லேயுமே நான் அவன் கூட இருந்திருக்கேன். நான் 30 வருஷம் ஆச்சு அவனுக்கும். சின்ன வயசில் ரொம்ப கோவப்படுவான். காலேஜ் போனதுக்கப்புறம் ரொம்ப அமைதியாகிட்டான். டீப்பாக எமோஷ்னலாக இருப்பான். எப்போவுமே வெளிக்காட்டிக்க மாட்டான் அதிகமாக. ஒரு 15 வருஷமாகவே அவன் வெளியே தான் இருந்தான். நான் தான் ஆல்மோஸ்ட் ஃபேமிலி கூட ஒட்டி இருக்கிறது நான் தான். அவன் வெளியிலே இருக்கங்காட்டி உள்ளூருக்குள்ளே யார் யார் இருக்காங்க கூட தெரியாது அவனுக்கு. நான் சங்கவி ஃப்ரெண்டு சந்தியா. சங்கவி என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. ஸோ நாங்கள் 2 பேரும் 4 வருஷமாக ஒன்றா படித்தோம். சங்கவியை பற்றி சொல்கிறதுக்கு ரொம்ப நல்ல பொண்ணு, சைலண்ட்டாக இருப்பாள். எங்களுக்குள்ளே வந்து நிறையா பேசிப்போம், காசப் பேசுவோம். இப்போ காலேஜ் 19ல் முடித்தோம். ஸோ
இப்போ வரைக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கோம். நாங்கள் ஒரு பெரிய கேங், பேச ஆரம்பித்தா பேசிகிட்டே இருப்போம். ஆல்மோஸ்ட் எல்லாருமே கல்யாணம் பண்ணிட்டாங்க. நானும் சந்தியா, சங்கவி 3 பேர் தான் இருந்தோம். ஸோ இப்போ சங்கவியும் கல்யாணம் பண்ணிட்டா. ஹாப்பி மேரேஜ் லைஃப், சந்தோஷமாக இருக்கணும். சங்கவி நினைக்கிறது எல்லாமே கிடைக்கணும் சீக்கிரமாக. சங்கவி பற்றி சொல்லணுன்னா, நான் அக்கான்னு சொல்கிறத விட அவள் தான் எனக்கு அக்கா. அப்படி தான் எல்லா டைமும் நடந்துக்கும். அப்படி இதனால் வரைக்கும் எனக்கு ஒரு நாள் கூட அக்கான்னு கூப்பிட்டதே கிடையாது. அப்பா அம்மா வந்து அவள் சொல்கிறது தான் கேட்பாங்க, மிரட்டி கேட்க வச்சுருவா. அப்புறம் என்ன பண்ணுவான்னா, ஏதாவது என்னை பற்றி ஒன்றுக்கு 2 அப்பா அம்மான்னு சொல்லி என்னை போட்டு திட்டு வாங்க வச்சுருவா. பாசமாக வெளிக்காட்டி பேசிட்டதை விட நிறைய சண்டை போட்டது தான் அதிகம். பொண்ணு பார்க்க போகிறேன்ட்டு அப்புறம் சங்கவி கொண்டாந்து நிறுத்தினாங்க கோயிலில். அப்புறம் ஏதாச்சும் எக்ஸ்பிரஷன் காட்டுவான், வெக்கம் காட்டுவான் அப்படின்னு பார்த்தோம். எதுவுமே காட்டல. அவனும் என்னடா பிடிச்சிருக்கா, பொண்ணெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டேன். பிடிச்சிருக்குடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா. பரவாயில்ல, ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தேன். அப்புறம் ஒரு பாட்டு நாங்கள் ஒரு 11 o'clock வீட்டுக்கு வந்தோம். ஒரு ஈவினிங் டைம்லேயே சொல்லிட்டேன், ஓகேடா பிடிச்சிருக்கு அப்படின்னா. பேசியில் பழகலையடா அப்படின்னு கேட்டேன் நான். இல்லை பரவாயில்லடா, ஓகே அப்படின்ட்டான். ஸோ அப்போவே நான் ப்ரொஜெக்ட் அவ்வளோதான், மெச்சூரிட்டி வந்துருச்சு ஆளுக்கு அப்படின்ட்டு. குழந்தைனாரை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப அமைதியான டைப்பு. எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆப்போசிட்டு. ஏதாவது ஒன்று லொடன்னு பேசிகிட்டே இருப்பார். அவர் எதுவுமே பேச மாட்டார். நவீன் அண்ணா வந்து சங்கவி சொன்னோன்னே வந்துட்டு நாங்கள் மீட் பண்ணதில்லை மேரேஜ் வரைக்குமே. பட் பார்த்தா கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கார். எப்படி இருப்பாரோ என்னவோ, சங்கவிக்கு செட் ஆகுமா அப்படியெல்லாம் யோசித்தோம் ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபோட்டோ பார்த்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி பழகி எல்லாம் பார்க்குறப்ப சங்கவிக்கு வந்து கரெக்டாக ஒரு மேட்ச் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ அவரும் வந்து நல்ல கேரக்டர். 2 பேரும் சேர்ந்து ஹாப்பியாக இருக்கணும். ஹாப்பி மேரேஜ் லைஃப் சங்கவி அண்ட் நவீன் அண்ணா. ஹாப்பி மேரேஜ் லைஃப் சங்கவி கொழுந்தனாருக்கும்.